அத்தை தயிர் பால்ல இருக்க ஆடையெல்லாம் சேகரிச்சு வச்சு ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் வந்து நெய் காய்ச்சுவாங்க. நேத்து ஈவினிங் வந்து காய்ச்சி வச்சிருந்தாங்க. காலையில பார்த்தா மணல் மணலா இருந்துச்சு. அப்புறம் காலையில வந்து கார சட்னி பண்ணலாங்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, உப்பு, வரமிளகா, சின்னதா கொஞ்சமா இஞ்சி போட்டுட்டு, கறிவேப்பிலை, புதினா இல்லைன்னா கொத்தமல்லி ஏதாவது போட்டு வதக்கி ஆற வச்சு, அரைக்க போகையில கொஞ்சமா நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் சட்னி கொர கொரன்னு அரைச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் மில்லட்ஸ் இட்லினா ஒரே மில்லட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பாசிப்பருப்பு மட்டும் பாதி யூஸ் பண்ணுவேன். மத்ததெல்லாம் மத்த மில்லட்ஸ், குதிரவாளி, ராகி அந்த மாரி யூஸ் பண்ணிப்பேன். எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து தட்டப்பயிரும், சொரக்காவும் சேர்த்து சாதம் பண்ணி ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தோம். இங்க ஆந்திரால மழை அப்படிங்கிறனால சரி சிக்கன் 65 பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறக்காக வந்து பண்ணியிருந்தேன். இதோட ஃபுல் ரெசிபி வந்து எடுக்க முடியல. ஆனா சூப்பரா வந்துருந்துச்சு. அந்த மசாலா உதிராம ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு கிரிஸ்பியா.